காணும் அமைச்சர் கே என் நேரு திருச்சி RDO அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகின்றன. திருச்சி மேற்கு தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான கே என் நேரு போட்டியிடுகிறார். இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளே கே என் நேரு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வருவாய் கோட்டாட்சியர் சாலை தவாவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த கே என் நேருவை திமுகவினர் உற்சாகத்துடன் வரவேற்றனர். வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் கே என் நேரு, மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, ரவிச்சந்திரன், மதிமுக கூட்டணி கட்சி தோழர்கள் பலர் அவரிடம் உடனே இருந்தனர். பின்னர் செய்தியாளர்கிட்ட பேசுகையில இந்த விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடுறாரு, ஆனாலும் எங்க திமுக வெற்றி பிரகாசமாக உள்ளது. களத்தில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பார்கள் எங்களுக்கு நன்கு தெரியும். அதையே நாங்கள் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றார். நன்றி கலைவேந்தன், உங்கள் தகவல்களுக்கு.